ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அருமையான இந்த அக்டோபர் மாதம் 30 நாளிலும் ஜீவனுள்ள வார்த்தையோடு கிறிஸ்துவின் அன்பினோடு நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாட்களும் நாம் புசித்து குடித்து கைகளின் பிரயாசத்தை அனுபவிப்பது அவருடைய கிருபை என்று பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவ்வாறே அவருடைய கிருபையின்படியே இந்த நாளை காணும்படியாக இந்த நேரத்தில் நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தந்தது நல்ல தருணத்துக்காக நான் நன்றியோடு துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நேரத்திலும் ஹல்லேலூயா இந்த பாடலை நாம் இணைந்து பாடி பரிசுத்த வேதாகமத்தை தியானித்து ஜெபித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொண்டு கர்த்தருடைய வார்த்தை நான் உங்கள் மத்தியிலே நான் கொடுக்க நான் வாங்கிக்கின்றேன். இந்த நாளிலும்
நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்முடைய தியானத்திற்காக நான் வைக்க விரும்புகிறேன். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 13வது வசனம். வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியை களி கூறு, பர்வதங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, அருமையான ஒரு வேத வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக நாம் வாசிக்க கேட்டோம். ஏசாயா தீர்க்கதரிசி அதிகமாக அவர் இங்கே குறிப்பிடுகிற காரியங்களை நாம் பார்க்கின்றோம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி நல்ல ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி. வேதத்திலே சொல்லப்பட்ட பெரிய தீர்க்கதரிசிகளிலே இந்த ஏசாயா தீர்க்கதரிசியும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அவர் காணப்படுகிறார். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், தீர்க்கதரிசிகள் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவாக நின்று கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கும் ராஜாக்களுக்கும் அறிவிக்கிறவர்கள் தீர்க்கதரிசிகளாக காணப்பட்டார்கள் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு காலங்களிலே நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இந்த ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய காலங்களிலே இந்த வசனத்தை அவர் விதமாக குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். வானங்களே நீங்கள் கம்பீரித்து பாடுங்கள், பூமியை நீ களி கூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். அன்பானவர்களே, அருமையாக இங்கே வேதத்திலே இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அருமையான வசனத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்திலே இந்த ஏசாயா ஏன் இப்படிப்பட்ட இந்த வார்த்தையை அவர் கூறுகிறார்? இவர் மூலமாக ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் ஏன் இந்த வசனத்தை இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்துகிறார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ஏசாயா தீர்க்கதரிசி 4 ராஜாக்கள் அரசாண்ட நாட்களிலே அவர் ஆண்டவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை வைத்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதற்கு ஆதாரமாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உசியா ராஜா, யோதாம் ராஜா, ஆகாஸ் ராஜா, இப்படி எசேக்கியா ராஜா 4 ராஜாக்கள் அரசாண்ட நாட்களிலே அவர் தம்முடைய தீர்க்க தரிசன வசனங்களை அவர் அங்கே அறிவித்துக் கொண்டு வருகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? வானங்கள் கெம்பீரித்து பாடுகிறது, பூமி களி கூறுகிறது, களி கூறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பூரிப்பு, ஒரு கம்பீரமா ஆனது எப்பொழுது வரும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே அளவு கடந்த நன்மைகளை நாம் அனுபவித்து அளவில்லாத நேசத்தை நாம் அனுபவிக்கும் பொழுது, அளவு கடந்த பாசங்களை நாம் உணரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பூரிப்பு, நம்முடைய ஒரு கம்பீரிப்பு நம்முடைய வாழ்க்கையில் உண்டாவதை நாம் பார்க்கின்றோம். வேதத்திலே தாவீது கூட சொல்லுகிறான், அன்பானவர்களே, வானங்கள் சங்கீதம் 19:1 சொல்லப்பட்டிருக்கிறது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, ஆகாயத்து விரிவு அவருடைய கரத்தின் கிரியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த இயற்கையின் படைப்புகள் ஆண்டவருடைய மகிமையையும் ஆண்டவருடைய தன்மையையும் ஆண்டவருடைய நிலைப்பாட்டையும் இந்த பூமிக்கும் நமக்கும் அது உணர்த்துகிறதாக காணப்படுகிறது. எனவேதான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இந்த தீர்க்க தரிசனத்தை அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையாக சொல்லுகிறார். அன்பானவர்களே, இங்கே என்ன வார்த்தையை அவர் குறிப்பிடுகிறார் என்று பாருங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் அவர் இரக்கமாய் இருப்பார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, நீங்களும் நானும் இந்த வருடத்தின் கடைசி 2 ஏழுப்படியிலே நிற்பது போல இந்த அக்டோபர் மாதத்தின் கடைசி நாளிலே நாம் என்ன செய்திருக்கிறோம்? வீற்றிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, புதிய மாதத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 2020வது வருடம் அநேகருடைய வாழ்க்கையிலே ஆறுதலை இழந்த ஒரு வருடமாக காணப்பட்டிருக்கலாம். அன்பானவர்களே, இங்கே அருமையாய் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன என்று சொன்னார். அருமையாக ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார் என்று சொல்லி வேதத்திலே அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த உலகத்தின் பலவிதமான சூழ்நிலைகள், விருப்பு வெறுப்பு, பலவிதமான இல்லாமை, வெறுமை, இப்படி பலவிதமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கை
நிலைமையை உண்டாக்குவதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ஒருவரிடத்தில் நீங்கள் பேசினால் நன்றாக இருக்கிறீர்களா என்று சொல்லி கேட்டால் வெளிப்படையாக நீங்கள் நேரடியாக கேட்கும் பொழுது நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் சற்று அவர்களோடு உட்கார்ந்து அவர்கள் மேல தோள் போட்டு நீங்கள் கொஞ்சம் ஆழமாக நீங்கள் அவர்களை விசாரிப்பீர்கள் என்று சொன்னால் அன்பானவர்களே, அவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷமா இருந்ததை போல அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவர்கள் சொல்லுவார்கள், என் வாழ்க்கையிலே ஆறுதலற்ற ஒரு நிலைமையிலே நான் காணப்படுகிறேன் என்று சொல்லுவார்கள். இன்னைக்கு உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை தான் நாம் உலகத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை என்னன்னு சொன்னார், நான் என்னுடைய ஜனத்தை நான் ஆறுதல் படுத்துவேன், ஆறுதல் செய்கிறவனாய் நான் காணப்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதலான ஒரு வார்த்தையை இந்த நேரத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசித்து நாம் இதை ஏற்றுக்கொள்வோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே கூட அநேக காரியங்களை நாம் பார்க்கின்றோம். ஒரு 2 காரியத்தை மாத்திரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் கடந்து செல்லலாம் என்று சொல்லி நான் காண்பிக்கிறேன். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ஆறுதலற்ற ஒரு நிலைமை வேதத்தின் பிரகாரமாக எப்படி உண்டாகிறது என்று சொல்வோம் என்று சொன்னால் வேதத்திலே பார்க்கின்றோம், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, ஆறுதலற்ற ஒரு நிலைமையை காணப்படுகிறோம். அன்பானவர்களே, ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவ மனிதனுக்கு ஆறுதலற்ற ஒரு நிலைமை உண்டாவதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுவதை பார்க்கின்றோம். இங்கேயும் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி என்ன குறிப்பிடுகிறார் அன்பானவர்களே, அந்த எருசலேமை குறித்து அவர் தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு காரணம் என்ன? எருசலேமிலே வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டு கொண்டிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் தேவனை விட்டு சோர போனபடியினாலே 70 ஆண்டுகள் அவர்கள் சிறை பிடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமையிலே தான் அவர்கள் சீர்கெட்டு போய் அவருடைய வாழ்க்கையின் நிலைமையில் எல்லாம் மிகவும் குடிமுள்ள ஒரு சூழ்நிலையாக மாறி போனது. பலவிதமான போராட்டங்களுக்குள்ளே ஜனங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். எருசலேம் தேவன் விற்றிருக்கிற நகரம், எருசலேம் தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தலம். ஆனால் அந்நிய ராஜாக்களாலே அது சிறுமைப்படுத்தப்பட்டு அழிக்கப்பட்டு அங்கே இருக்கிற ஜனங்கள் நாள்தோறும் நிந்தைகளையும் அவமானங்களையும் பாடுகளையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த ஜனங்களுக்கு தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி திரும்பவுமாக அவருக்கு ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொடுக்கிறார். நான் என் ஜனத்தை, என்னுடைய கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமா இருப்பார் என்று சொல்லி இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக குறிப்பிடுவதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, அன்பானவர்களே, ஒரு மனிதனுக்கு முதலாவதாக ஆறுதலை கர்த்தர் வேதத்தின் பிரகாரமாக நான் உங்களுக்கு நிறைய ஆறுதலை நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். ஆறுதலற்ற நிலைமையிலே வேதத்திலே இருக்கிற அநேக ஜனங்களை பார்க்கிறோம். ஈசாக்கு தன்னுடைய தாயை இழந்து ஆறுதலற்றவனாய் காணப்பட்டான். யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பை இழந்து அவன் ஆறுதலற்றவனாய் அவன் காணப்பட்டான். அது மாத்திரமல்ல, அங்கே குடும்பங்களிலே போராட்டம் வந்தபடியினாலே வேதத்திலே அநேக இடங்களிலே வாழ்க்கையிலே இழப்பை பெற்றவர்களாக ஆறுதலில் இருந்தவர்களாக காணப்பட்ட அநேக காரியங்களை நாம் வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், இந்த 2020ஆம் ஆண்டிலே உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலே மிக உன்னதமான நிலைமையிலே இருப்பதை போல நீங்கள் உணர்ந்திருக்க கூடும். ஆனால் இந்த வேளையிலே ஒருவேளை ஆறுதலற்ற நிலைமையிலே நான் இருக்கிறேன், நான் வேலையை இழந்து விட்டேன், அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்தை இழந்து விட்டேன், அல்லது நான் பலவிதமான பாடுகளின் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட நிலைமையிலே நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கின்றார். வேதம் அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது. வேதத்தின் பிரகாரம் பார்ப்போம் என்று சொன்னால் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் உங்கள் மத்தியிலே தியானத்திற்காக அந்த வேத வார்த்தை நான் உங்களுக்கு கொடுக்க வாங்கிக்கிறேன். அதை நான் வாசிக்கிறேன், நன்றாக கேளுங்கள். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும். அன்பானவர்களே, அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகிறார். ஆண்டவர் முதலாவதாக உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற வேதத்தின் பிரகாரமாக கொடுக்கிற முதல் ஆறுதல், நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் மனமனம் பொருந்தி தேவனோடு கூட ஒப்புரவாகும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதற்கு அடையாளமாகத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க, உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் அந்த உறைந்த மலையை போல வெண்மையாகும், அவை
அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறார். நீங்கள் மனம் திரும்பி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஆண்டவர் ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பாவம் ஒரு மனிதனை கொள்ளுகிறது. பாவம் ஒரு மனிதனை ஆறுதலற்ற நிலைமைக்கு கொண்டு செல்கிறது. பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அது பாதாளம் வரைக்கும் உன்னை கொண்டு போகிறதா இருக்கிறது. பாவம் ஒரு மனிதனை அழிக்கிறதாக இருக்கிறது. இந்த பாவத்திலிருந்து மனிதன் விடுதலை பெறும் பொழுது மாத்திரமே அவன் ஆறுதலை பெற்றுக் கொள்ள முடியும். அன்பானவர்களே, நம்முடைய சுய பரிதாபமான தேடுதலினாலே நாம் ஆறுதலை எங்கேயும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. சினிமாவுக்கு செல்லலாம் அல்லது நண்பர்களை தேடி செல்லலாம். ஒரு சில நேரங்கள் நமக்கு அது ஆறுதலாக இருக்கும். ஆனால் நிரந்தரமான ஒரு ஆறுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய பாதத்திலே நமக்கு ஆறுதல் உண்டு. வேதம் அப்படித்தான் சொல்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து அன்பானவர்களே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது அந்த பாவங்கள் எப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும் ஆண்டவர் அவைகளை இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அது உறைந்த மலையை போல வெண்மையாக மாற்றுவதற்கு ஒரு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நான் உறைந்த மலை போல நான் வெண்மையாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, பாவம் ஒரு மனிதனுக்கு விலகிவிட்டால் அவனுடைய வாழ்க்கையிலே ஆறுதல் கிடைத்துவிடும். பிரியமானவர்களே, அன்பானவர்களே, பவுல் அதை குறித்து அங்கே ஒரு மனிதன் ஓடி வந்து ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது அவன் சொன்ன காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்களா. பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்ட ஆறுதலற்ற நிலைமையில இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் ஆறுதலை பெற்றுக் கொள்கிறோம். அவர் மூலமாக நாம் ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறோம். நாம் விடுதலையை உணர்கிறோம். நாம் பிரியமானவர்களே, இரண்டாவதாக ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆறுதலற்ற நிலைமையில இருக்கிற வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு நபரை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். பாருங்க, இந்த அதிகாரத்திலே இந்த வசனத்திலே ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி, எலியா என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி, வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அன்பானவர்களே ஜீவனுள்ள தேவனே பெரியவர் என்று சொல்லி நிரூபித்து காட்டின, பாகால்களுக்கு முன்பதாக நிரூபித்து காட்டின ஒரு பெரிய தேவனுடைய தீர்க்கதரிசி. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே, அவர் ஆத்துமாவிலே அன்பானவர்களே பலனற்ற ஒரு நிலைமையிலே, ஆறுதலற்ற ஒரு நிலைமையிலே இப்படி சொல்கிறார். நான் வாசிக்கிறேன், நன்றாக கேளுங்கள். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார் தான் சாக வேண்டும் என்று கோரிய போதும், கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றார். அன்பானவர்களே, ஒருவேளை இந்த தீர்க்கதரிசி அவருடைய வாழ்க்கையிலே பலனற்ற ஒரு நிலைமை, ஆறுதலற்ற ஒரு நிலைமை, கர்த்தருக்காக வாழுகிற ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி தான். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு போராட்டம். ஒரு பெண் அவனை குறித்து உன்னுடைய ஜீவனை நான் எடுப்பேன் என்று சொல்லி சொன்னபடியினாலே அவன் மனம் கசந்து அவன் ஒரு சூறை செடிக்குள்ளாக போய் அன்பானவர்களே அவ்வளவு ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் அவன் மனமடி வாகி ஆத்மாவிலே பலனற்றவனாக ஆண்டவரை பார்த்து கதறுகிறான். ஆண்டவரே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அங்கே அவன் புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே நீங்கள் பலனற்ற நிலைமையிலே, உங்களுடைய ஆத்மாவிலே பலனற்ற நிலைமையிலே காணப்படுகிறீர்களா? இந்த எலியாவை போல ஆண்டவரே போதும் என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா? என் ஆண்டவர் நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் உங்களை தைரியப்படுத்தி, உங்களை பலப்படுத்தி, உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி அவர் எந்த இடத்துல நீங்கள் ஆறுதலற்று காணப்படுகிறீர்களோ அங்கே உங்களை ஆறுதல் படுத்துகிறது மாத்திரமல்ல, நீங்கள் அநேகருக்கு ஆறுதலா இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார், இரக்கம் செய்வார். ஆண்டவர் அப்படிப்பட்ட தன்மை உள்ளவர். அன்பானவர்களே, தாவீதும் கூட ஆறுதலற்ற நிலைமையிலே, ஆத்மாவிலே அன்பானவர்களே அவன் ஆறுதலற்ற நிலைமையை அவன் உணர்கிறதை பார்க்கிறோம். என் ஆத்மா பாதாளம் மட்டும் நெருங்கி விட்டது என்று சொல்லி அவன் குறிப்பிடுகிறான். அன்பானவர்களே, பாதாளம் மட்டும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் அன்பானவர்களே பலனற்ற நிலைமையிலே தள்ளி இருக்கலாம். நிறைய பேர் நம்ம பார்க்கலாம், சரீரத்தை பார்க்கும் பொழுது மகா புஷ்டியா இருப்பாங்க. ஆனா அவங்க மனதளவுல அவங்களுடைய ஆத்ம நிலைமையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மகா பரிதாபமாக இருக்கும். சிறிய காரியத்தை கூட அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட பலனற்ற நிலைமையிலே காணப்படும்
தாவீது சொல்லுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதைகளிலே கொண்டு போய் விடுகிறார். எவ்வளவு அருமையாய் அங்கே குறிப்பிடுகிறார் பாருங்கள். அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆத்ம பலமற்று காணப்படுவோம் என்று சொன்னார். இந்த 2020ஆம் ஆண்டு உண்மையாகவே உண்மைதான். உலகம் முழுவதும் அநேக இடங்களிலே ஆறுதலற்ற ஒரு நிலைமை, எங்க பார்த்தாலும் அன்பானவர்களை விசாரங்கள் பெருகி கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. அன்பானவர்களை, தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 91:14 உம்முடைய அங்கே சொல்லுகிறார், உம்முடைய உள்ளத்திலே விசாரங்கள் பெருகும் பொழுது உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது என்று சொல்லி தாவீது குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட விசாரங்களிலே நீங்கள் சிக்கி தவித்து ஆறுதலற்ற நிலைமையில இருந்தாலும் என் ஆண்டவருடைய வசனம் உங்களை ஆறுதல் படுத்துகிறதாக காணப்படுகிறது. இன்னொரு வசனத்தை கூட தாவீது அங்கே குறிப்பிடுகிறார் பாருங்கள். சங்கீதம் 119:49-50 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உடைய அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் என்று சொல்லி அங்கே தாவீது குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் நமக்குள் காணப்படும் பொழுது நீங்களும் நானும் அன்பானவர்களே இந்த வேத வார்த்தைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையின் அச்ச அடையாளங்களாக நாம் நம்முடைய இருதயத்திலே பதித்து வைக்கும் பொழுது அவைகள் நம்மை ஆறுதல் படுத்துகிறது. தாவீது அதைத்தான் குறிப்பிடுகிறார், அதுவே என் சிறுமையிலே எனக்கு ஆறுதல் ஆண்டவரே, நீ என்னை நம்ப பண்ணின நம்முடைய வசனத்தை. ஒருவேளை புதிய வருடம் வந்த உடனே ஆண்டவர் உங்களுக்கு அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்க கூடும். ஆனால் அந்த வாக்கு தத்தங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் பிராக்டிகல் லைஃபுக்கும் வித்தியாசம் இருக்கலாம். ஒருவேளை அப்படிப்பட்டவரை நீங்கள் உணரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வார்த்தைகளை நீங்கள் இருதயத்திலே வைத்து ஆண்டவரை நோக்கி செபிக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய வசனத்தினாலே நம்மை ஆறுதல் படுத்துகிறது எவனாக இருக்கிறார். அவருடைய வசனம் நம்மை ஆறுதலை கொண்டு வருகிறது. சங்கீதம் 42ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்ப்பேன் என்று சொன்னார், மானானது நீரோடையிலே வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது என்று சொல்லி தாவீது அங்கே குறிப்பிடுகிறார். அன்பானவர்களே, என் தேவன் எங்கே என்று சொல்வது நாள்தோறும் என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது என்று சொல்லி தாவீது புலம்பி அழுகிறார். அன்பானவர்களே, சத்துருக்களாலே ஒடுக்கப்பட்டு அவருடைய ஆத்துமா ஒடுங்கி போய் இருக்கிறது. அந்த நேரத்தில் அன்பானவர்களே அவன் சொல்கிறான், என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் தியங்குகிறாய், ஏன் எனக்குள் கலங்குகிறாய், தேவனை நோக்கி காத்துரு என்று சொல்லி அருமையாக அங்கே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறார். வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருவேளை சோர்வுற்று இருக்கிறீர்களோ அல்லது உலக பிரகாரமான தேவைகள் சந்திக்கப்படாததுனாலே நீங்கள் போராட்டத்தில் இருக்கிறீர்களோ, எல்லாவற்றிற்கும் இந்த வேதத்தின் வார்த்தைகள் தான் பதில் என்பதை மறந்து போகாதீர்கள். அன்பானவர்களே, இந்த வேத வார்த்தையை நம்பி வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆறுதல் படுத்தி நம்மை தேற்றுவாராக. பாருங்கள், ஊழியத்திலும் ஆறுதலற்ற ஒரு நிலைமையை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பாருங்கள், பவுல் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். வாசியுங்கள் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்க வேண்டும் சொன்னால் அங்கே பவுல் எவ்வளவு தெளிவாக அங்கே குறிப்பிடுகிறார். வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 2 கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பார்க்கிறோம். இங்கே பவுல் மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை அவர் செய்து கொண்டு வருகிறார். ஊழியத்தின் பாதையிலேயும் அவருக்கு ஆறுதலற்ற ஒரு நிலைமையை அவர் பார்க்கிறோம். ஒவ்வொரு சபையை குறித்த உண்டாகிற சபையில இருக்கிற விசுவாசிகள் மூலமாக வந்த போராட்டங்களினால் வந்த ஆறுதலற்ற நிலைமை, இவைகளை எல்லாம் அவர் நினைத்து அவர் என்ன செய்கிறார், அவர் புலம்பிக் கொண்டு இருக்கும் பொழுதுதான் அவர் அங்கே ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்ட ஆறுதலை அவர் பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவர் அநேகரை ஆறுதல் படுத்துவதற்கு தங்களை அவர் தைரியப்படுத்திக் கொண்டதாக இந்த வசனத்திலே அவர் குறிப்பிடுகிறார். அந்த வசனத்தை நான் உங்கள் மத்தியிலே வாசிக்கிறேன். பாருங்கள், அங்கே அவர் குறிப்பிடுகிறார், தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆம் பிரியமானவர்களே, அருமையாக இங்கே குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே அவருக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கிடைத்த ஆறுதலை அவர் பயன்படுத்தி அவர் அப்படியே ஆறுதலாய் மாறிவிடவில்லை. அந்த ஆறுதலின்படி அவர் அநேகரை ஆறுதல் படுத்துவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்ட வசனத்தை அருமையாக குறிப்பிடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையிலேயும் கர்த்தர் எப்படிப்பட்ட நிலைமையிலே நீங்களும் நானும் காணப்பட்டாலும்
கர்த்தர் ஆறுதலற்ற நிலையிலே யாராவது இருப்போம் என்று சொன்னார், உன் தனி இடத்திலே நீங்கள் இருக்கிற இடங்களிலே நீங்கள் ஜெபியுங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்களை ஆறுதல் படுத்துகிற கர்த்தர், நானே உன்னை ஆறுதல் படுத்துகிறவர். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே தொடர்ந்து நாம் வாசிப்போமானால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உங்களை ஆறுதல் படுத்துகிற கர்த்தர் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அங்கே குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். நிறைய வசனங்களை சொல்லலாம், நேரங்களை நான் முடித்துக் கொள்ள வாழ்ந்துகிறேன். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் முடிக்க வருகிறேன். பாருங்கள், ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து அங்கே ஏசாயா தீர்க்கதரிசன தோல்சுருளை கொண்டு தேவாலயத்தில் வைத்து அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தல், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை கூறவும். பாருங்க, துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவங்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துணியின் உடை. அன்பானவர்களே, அன்பானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே மனம் கலங்காதீர்கள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையினாலே உங்களையும் என்னையும் தேற்றி புதியதற்குள்ளாக நம்மை அவருடைய ஆறுதலினாலே கொண்டு சென்று நம்மை வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். நல்ல பிதாவே, அருமையான இரவு வேளைக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. இரவு வேளையிலும் ஆண்டவரே, சகோதர சகோதரிகளாக உடைய சமூகத்திலே கூட்டு சேர்த்ததற்காக நன்றியோடு நான் துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா உடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படியாக, துதிக்கும்படியாக, தியானிக்கும்படியாக ஆண்டவரே தந்த நல்ல தருணத்துக்காக நன்றியோடு நான் துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன் தகப்பனே. செய்தி கொடுத்த தாசருக்காக உடைய சமூகத்தில் வர்றோம் அப்பா. ஆண்டவரே, சகோதரை பலப்படுத்துகிறாச்சா, ஆசீர்வதிங்க ராஜா. அநேகருக்கு அல்லேலூயா சத்தியத்தை போதிக்கின்ற சகோதரராக ராஜா, அநேகருக்கு இந்த உன்னதமான அன்பை எடுத்து சொல்கின்ற மகனாக ராஜா. ஆண்டவரே, சகோதரரை என் தேவன் அபிஷேகம் செய்திட வேண்டும் ஆரோக்கியம் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக ஜனங்கள் மெய்ப்பெண்ணில்லாத ஆடுகளை போல அலைந்து திரிகின்ற நாட்களிலே அல்லேலூயா ஆண்டு அநேக மெய்ப்பர்களை எழுப்பிராச்சா. அல்லேலூயா ஆண்டவரை, தேசங்களை சந்திக்க, ஆண்டவரை திக்கற்ற பிள்ளைகளை சந்திக்க, கைவிடப்பட்டவர்களை சந்திக்க ராஜா என் தெய்வன் எங்களை பலப்படுத்தி எழ வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் அப்பா. அல்லேலூயா. கேட்ட இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் இவருடைய ஆத்மாவிலே பலந்தர ராஜா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலந்தர என் தெய்வன் கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கின்ற அல்லேலூயா ஆண்டவரே, எங்களோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டாலும் மகனே, மகளே, நான் போதுமான கர்த்தர். அல்லேலூயா. நான் உனக்கு போதுமான கர்த்தர். உன்னுடைய பலவீனத்தில் என் பலனோடு காணப்படும் என்ற வாக்குத்தத்த பிரகாரம் தகப்பனே. அல்லேலூயா. ஒவ்வொருவரோடும் உடைய கிருபை, உடைய பலன் இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆறு கெஞ்சுகிறோம் தகப்பனே. வேலை பிரயாசங்கள், சம்பள பிரயாசங்கள், அல்லேலூயா, நோய் நொடியின் பிரயாசங்கள், குடும்ப பாரங்கள், அல்லேலூயா, என்ன தேவைகள் காணப்பட்டாலும் தன்னிடத்தில் வந்த ஒருவரையும் புறம்பே தள்ளாத தெய்வன், தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைய வைக்காத தெய்வன். அல்லேலூயா. என் தேவன் ஒவ்வொருவரும் தேவனை சந்தித்திட வேண்டுமாறு கெஞ்சுகிறேன். கலங்காதே, திகையாதே, நான் உன்னுடைய தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்த பிரகாரம். அல்லேலூயா. ஆண்டவரே, உடைய சகாயத்தை அனுப்பி என் தெய்வங்களை பலப்படுத்த வேண்டுமாறு கெஞ்சுகிறேன்ப்பா. எல்லா காவலோட பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய கரங்களை முழுமையாக தாழ்த்தின்றேன். காத்துக்கொள்ள வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். God bless you all. ஆமென். ஹல்லேலூயா. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நம் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே.